ஹாய் ஹால் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன், நீங்களும் சூப்பராக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே நம்புகிறேன். இந்த விளாகில் நான் என்ன வீடியோ கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, டுடே வந்து வரலட்சுமி விரதம். ஸோ அதுக்கான ஸ்பெஷல் தான் நான் வீட்டில் வந்து பண்ண போகிறேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து வரலட்சுமி விரதம் பண்ண போகிறேங்க. இதுவரை வந்து எனக்கு மேரேஜ் ஆகி 8 இயர்ஸ் ஆகுது. இதுவே நான் பண்ணது இல்லை. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து பழக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ வந்து எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது பண்ணணும்னு சொல்லிட்டு, அதனால் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் நான் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ரொம்ப சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து வரலட்சுமி பூஜை இப்படி தான் பண்ணேன். கண்டிப்பாக புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் ஃபஸ்ட்டு வந்து பயந்தேன், எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல். அப்புறம் யூடியூப்பில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் அவங்க சொல்கிற மாதிரியே செஞ்சேன். எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. எனக்கு நான் நினைக்கவே இல்லை இந்த அளவுக்கு எனக்கு நல்லா நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்து. கண்டிப்பாக நீங்களும் இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் எப்போ வந்து பூஜை பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சேன்னா ஈவினிங் டைம் தாங்க எனக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும். மார்னிங் வந்து 6 to 7:20 சொல்லியிருந்தாங்க டைமிங். பட் வந்து அந்த டைமுக்குள்ளே என்னால் பண்ண முடியாது. ஏன்னா குழந்தைங்க இருக்காங்க, ஸ்கூலுக்கு அனுப்பணும். அதனால் நான் என்ன பண்ணேன்னா மார்னிங் விட்டுட்டு ஆஃப்டர்நூன் மேலே எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஆஃப்டர்நூன் மேலே தான் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து முன்னாடி நாளே நான் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். இருந்தாலும் வந்து நான் நைட்டும் வந்து ஸ்டவ் A to Z எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு தான் நான் வந்து தூங்க போனேன். திரும்ப மார்னிங்கும் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். சமைச்சு பையனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிட்ட பிறகு தான் திரும்ப ஆஃப்டர்நூன் மேலே நான் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து திரும்ப குளிக்க போயிருந்தேன். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம சாமிக்கு வந்து படைப்போம். ஸோ அதுக்காக வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் யோசிச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து நான் பூஜை அறைக்கு வந்துட்டு எப்போவுமே எங்கள் அம்மா பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, இதெல்லாம் நான் எங்கள் அம்மா கிட்டேருந்து தான் கற்றுக்கிட்டேன். உண்மையை சொல்லணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அடுப்புக்கு தான் மஞ்சள் குங்குமம் வைப்பாங்க. எடுத்ததே சாமிக்கு வைக்கவே மாட்டோம். அதனால் நானும் என்ன பண்ணேன், எப்போவுமே நானும் அப்படி தான் ஃபாலோ பண்ணுவேன். மஞ்சள் குங்குமம் அடுப்புக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் பூஜை அறைக்கே வைப்பேன். அப்புறம் ஒரு படத்துக்காக வச்சுட்டு வந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா புது பூஜை அறை எனக்கு பார்த்தோம்னா அவ்வளோ அட்ராக்டடாக இருந்த மாதிரி இருந்தது. மெயினாக வந்து நான் வந்து லைட் வச்சு கேட்டேன். ஸோ அதனால் 3 ரேக்லேயும் எனக்கு லைட் வச்சு தான் அவங்க கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க. எனக்கு மன நிறைவோடு நான் சாமி கும்பிட்டேன்னு சொல்லலாம். குட்டி பையனை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க நான் பூஜை அறைக்கே வர முடிஞ்சது. ஏன்னா அவன் வந்தான்னா சும்மாவே இருக்க மாட்டான். வந்த உடனே ரேக்கில் இருக்கிறது எல்லாத்தையுமே தூக்கி கீழே போட்டு வச்சுருந்தான். நான் திரும்பவும் க்ளீன் பண்ணி தான் வச்சுருந்தேன். என்ன பண்ணுறது, குழந்தைங்கள அவங்களுக்கு தெரியாதுல்ல நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் நானும் அமைதியாக விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பூஜை பாத்திரத்துக்கும் கையோட வச்சிடலாம் சொல்லிட்டு எல்லாத்துக்குமே உட்காந்து எல்லாத்துக்குமே வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா குட்டி பையன் அவன் எழுந்துக்கிறதுக்குள்ளார நம்ம இதை செஞ்சிடணும்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக செஞ்சுட்டு இருந்தேன். இதையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சமைக்கவும் செஞ்சேன். சமையலும் பார்த்துக்கிட்டு எப்போவுமே நான் எது பண்ணாலுமே 2 வேலையை தான் செய்வேன். இன்றைக்கி அம்மனுக்கு நான் என்ன பிரசாதம் வைக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுருந்தேன்னா சக்கரை பொங்கல், வடை, பாயசம், கொழுக்கட்டை, அப்புறம் சுண்டல் தாங்க. எனக்கு தெரிஞ்ச பிரசாதத்தெல்லாம் நான் செஞ்சு வச்சுட்டேன். வேறு ஏதாச்சும் செஞ்சு வைக்கணுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இயரில் நான் கண்டிப்பாக அதை பண்ணுறேன். இப்போ வந்து பேசிக் எனக்கு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன். ஏதாச்சும் நான் இதில் குறை வச்சேன்னா கண்டிப்பாக யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ப்ளீஸ் கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணி சொல்லிக் கொடுங்க சிஸ்டர்ஸ். எல்லா படத்துக்கும் வந்து குங்குமம் மஞ்சள் எல்லாமே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் வந்து எங்கள் அத்தை படத்துக்கு, அப்புறம் தாத்தா பாட்டி இவங்க படத்துக்கெல்லாம் வந்து குங்கும மஞ்சள் வச்சிடலான்னு சொல்லிட்டு கையோட அதையும் பண்ணிகிட்டு இருந்தேன். யாரை சாமி கும்பிட்றோமோ இல்லைங்க, இவங்களை இறந்தவங்களை கும்பிட்றது தான் நமக்கு அவ்வளோ நல்லதுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உண்மையை சொல்லணும்னா எங்கள் அம்மா நிறைய விஷயத்த எனக்கு இந்த மாதிரி நிறைய சொல்லி கொடுப்பாங்க. நல்ல விஷயத்த மட்டும் அதை மட்டும் நான் ஏற்றுப்பேன் எப்போவுமே. எங்கள் அம்மா சொல்லணும்னா அது கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு என் சாய்ஸ். அதனால் வந்து எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்து நம்பிக்கையே இல்லை. அப்புறம் மேரேஜ் ஆன பிறகு அதுக்கப்புறம் அம்மா சொல்லி அதுக்கப்புறம் சில விஷயத்த நானே வந்து நிறையவே ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். இந்த வாசலில் கட்டுற தோரணை வந்து இது நான் எங்கே வாங்கினேன்னு கேட்டிங்கன்னா பீச்சில் தாங்க வாங்கியிருந்தேன். 150 நினைக்கிறேன். இது ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது எடுத்து நான் மாட்டவே இல்லை. இன்றைக்கி நான் சாமி கும்பிட்றேனோ அன்றைக்கி தான் நான் மாட்டுவேன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கான நாள் இன்றைக்கின்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப ஸ்பெஷலான டேயில் தான் நான் இதை பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த தோரணை நான் எங்கே வாங்கினேன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பாரிஸில் தாங்க வாங்கியிருந்தேன். 350 ஜோடின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு எல்லாருக்குமே குங்குமம் மஞ்சள் பார்த்து வச்சேன். பட் வந்து மெயினான ஒருத்தவங்களுக்கு வைக்கவே இல்லை. நடு வீட்டுக்கு சுத்தமாக வைக்கல. ஸோ அவங்களுக்கு தான் இப்போ நான் வந்து குங்குமம் அண்டு மஞ்சத்தூளும் வச்சிட்ருக்கேன். ஏன் நாங்கள் வந்து நாமம் போடுறோன்னா, ஸோ வந்து நாங்கள் நாமம் போடுறவங்க. ஸோ அதனால் வந்து நாமம் போட்டு இப்படி தான் வைப்போம். இதில் வந்து
வந்து அதுக்கப்புறம் வந்து நாமத்திருஷ்ணம் வந்து ஆட் பண்ணுவோம். பட் வந்து நான் மறந்துட்டு வந்துட்டேன், கடையில் வாங்கிட்டு வரேன். சரி அப்புறமா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அதை அப்படியே எடுத்து உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாயசத்தை பார்க்க தாங்க வந்திருந்தேன். அங்கேயும் பார்க்கணும் இங்கேயும் பார்க்கணும், ஒரே எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தது. எதை பண்ணுறது ஃபாஸ்ட்டாக, எதை ஃபஸ்ட்டு பண்ணணும்னு கொஞ்ச நேரம் அப்படியே கன்ஃபியூஷனாக தான் ஓடிட்டு இருந்தது. ஏன்னா மார்னிங்லேருந்து நான் சாப்பிடாம விரதம் இருந்து தான் நான் இதை செய்யணும். அது வந்து எனக்கு அப்படியே கொஞ்சம் கேர் ஆன மாதிரி இருந்தது. நான் வெறும் தண்ணி மட்டும் தான் குடிச்சிட்டு மட்டும் தான் செஞ்சுட்டு இருந்தேன். எனக்கு டீ காஃபி பழக்கம் எதுவுமே கிடையாது, நான் குடிக்கவும் மாட்டேன். ஸோ வந்து வெறும் தண்ணியே நான் மார்னிங்லேருந்து குடிச்சிட்டே இருந்து எனக்கு அப்பப்போ கொஞ்சம் கேர் ஆகும். அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சாமி கும்பிட்டுலாமேன்னு சொல்லிட்டு தான் ஃபாஸ்ட்டாக செஞ்சுட்டு இருந்தேன். அதுவும் குட்டி பையன் எழுந்தானா அழுதுகிட்டே இருப்பான். சரி அவனை வச்சுட்டு பண்ண முடியாதுன்னு தான் நான் ஃபாஸ்ட்டாக சமைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் செஞ்சுருந்தேன். நிறைய செய்யலாம் அம்மனுக்கு, பட் வந்து என்னால் இப்போதைக்கு செய்ய முடியறத மட்டும் நான் செஞ்சுருக்கேன். நம்ம நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் விட்டுட்டேன். குட்டி பையனை கூட ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிவிடுவாங்க. ஆனால் பெரியவன் இப்போ வருவான் பாருங்கள், அவனை வச்சுட்டு நான் எப்படி மேனேஜ் பண்ண போகிறேன்னு தெரியல. ஏன்னா ஒரு இடத்துல சும்மா இருக்க மாட்டேன். நான் வீடெல்லாம் அவ்வளோ பார்த்து பக்குவமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். வந்த உடனே வீடையும் நாஸ்தி பண்ணுருவானோன்னு ஒரு பக்கம் பயந்துகிட்டே இருக்கேன். மார்னிங்கே சொல்லி அனுப்புனேன், எதுவும் பண்ணாதடா வீட்டுக்கு வந்து எனக்கு நிறைய வேலை வைக்காத இன்றைக்கி அப்படின்னு சொன்னேன். ஓகேன்னு சொல்லியிருக்கான், பார்க்கலாம் என்ன பண்ணுறான்னு தெரியல. அம்மனுக்கு ஸ்பெஷலானாவே அது சக்கரை பொங்கல் தான் நான் சொல்லுவேன். நான் மட்டும் இல்லை, எல்லாருமே அதுதான் சொல்லுவோம். நல்லா மணக்க மணக்க நெய் முந்திரி எல்லாமே போட்டு நம்ம ஆசாசியாக செய்கிறோம். அம்மனுக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுக்குறதே ஒரு தனி சந்தோஷம். எங்கள் வீட்டில் கடந்த ஒரு 3 வருஷம் கிட்ட எனக்கு இந்த வாசனையே கிடைக்கலன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் நிறைய நெய் ஊற்றி செய்வேன். பட் வந்து ஒரு சில பேர் அப்படி செய்வாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா சில பேருக்கு வந்து நெய் ஸ்மெல்லு பிடிக்காது, பட் வந்து எனக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து கொழுக்கட்டை செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு பேன் வச்சுட்டு அதுக்கப்புறம் வெல்லம்லாம் அதில் சேர்த்துட்டு நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தான் வெல்லம் எடுத்து நல்லா உருக்கி எடுத்துக்கிட்டேன். இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு நல்லா கரண்டி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸியில் வந்து தேங்காய் அண்ட் ஏலக்காய் போட்டு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதை வந்து நான் இதில் சேர்த்து அதுக்கப்புறம் வந்து மாவு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி இட்லி பாத்திரத்தில் வச்சு எடுத்தோன்னா சூப்பராக வருங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணுங்கள். நான் ரொம்ப ஈஸியாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மெத்தட் ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து கொழுக்கட்டை நல்லா வெந்த பிறகு எடுங்க. எந்த கொஞ்சம் லைட்டாக வேகாத மாதிரி இருந்தது, திரும்ப நான் வச்சு தான் அதுக்கப்புறம் எடுத்தேன். பயங்கரமான சூடுங்க, கையே வைக்க முடியல, அவ்வளோ சூடாக இருந்தது. இருந்தாலும் அந்த சூட்லேயே நான் டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக வந்து கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுருந்தேன். எங்கள் அம்மாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்குள்ளே வந்து எள்ளு வைப்பாங்க. சூப்பராக இருக்குங்க, பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். வில்லேஜ் சைட் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியுமான்னு தெரில. அவங்க அவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங்காக பண்ணுவாங்க. எங்கள் அம்மாலாம் சூப்பராக பண்ணுவாங்க. நம்மளும் அந்த மாதிரி ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் யோசிச்சுட்ருக்கேன். நிறைய வாட்டி என் பையன் வந்து புட்டு கேட்டுட்ருக்கான், அதையும் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் எங்கே எனக்கு டைம் தாங்க கிடைக்க மாட்டேங்குது. கரெக்டாக இருக்குது, என்னால் சுத்தமாக முடியவே இல்லை. பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து வடைக்கு தாங்க மாவு அரைக்கலாம்னு சொல்லிட்டு ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம்னு சொல்லிட்டு அரைச்சி எடுத்துட்டேன். எல்லா வேலையும் கையோட ஃபாஸ்ட்டாக முடிக்கணும்னு சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு 2 ஹவர்ஸ்லேயே இந்த வேலையெல்லாம் நான் கம்பல்சரி முடிச்சிட்டேன். ஏன்னா அவன் தூங்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளே நான் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செஞ்சுருவேன். கையோடு வந்து கிச்சனையும் அப்படியே தொடச்சி விட்டுடலான்னு சொல்லிட்டு எப்போவுமே நான் சமைக்கும் போதே தொடச்சி விட்டுருவேங்க. அதுதான் எனக்கு என்னமோ ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்புறமா வந்து வெறும் பாத்திரம் மட்டும்தான் இருக்கும், அதை மட்டும் எடுத்து நம்ம ஷிங்கில் போட்டு இன்னொரு வாட்டி சுத்தமாக தொடச்சி விட்டுடலாம் பாருங்கள். இந்த நம்ம கட் பண்ணுற வெங்காயம் தோல் இதெல்லாம் இருக்குமா, அதெல்லாம் ஒரு மாதிரியே இருக்குது, நமக்கு வேலையை செய்கிற மாதிரி தோண மாட்டேங்குது. இது ஒரு சின்ன டிப்ஸ் தான், இது உங்களுக்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து எல்லாமே பச்சை மிளகா மட்டும் ஒன்று தான் போட்டேன். மற்றபடி வந்து எல்லாமே ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் போட்டுட்டு நல்லா வந்து மாவை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. எவ்வளோ நம்ம மாவு பிசைறோமோ அந்த அளவுக்கு வந்து வடை வந்து சாஃப்டாக வரும். நான் வந்து ரொம்ப நேரம் பிசைஞ்சிட்டு இருந்தேன். இந்த டிப்ஸ் வந்து என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க தான் எப்போ பாரு வடை போடுவாங்க. இன்றைக்கி அவர் இல்லை. ஸோ ஒரு விதத்தில் எனக்கு கஷ்டமாக இருக்குது. என் ஹஸ்பண்ட் இல்லாமல் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து வரலட்சுமி நோம்பு பண்ணுறது. ஏன்னா அவர் ஊரில் இருக்கார். ஸோ நாளைக்கு தான் வருவார். எனக்கு அதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 1 வீக் அவர் இல்லாமல் நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம். எப்போவுமே அப்படி தான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிடுவார். பட் வந்து என்னவன்னு தெரில, ஒரு மாதிரியாக இருக்குது, கூட இல்லையே நம்ம பண்ணும்போது அப்படின்னு சொல்லிட்டு. சார் நீ பண்ணு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. சரி அதனால தான் ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லியிருந்தேன். அவர் இருந்தாருன்னா கண்டிப்பாக வடை டிபார்ட்மெண்ட் அவரோடது தான். சூப்பராக வடை போடுவாருங்க. என் ஹஸ்பண்ட் நல்லாவே பண்ணுவார். எல்லாமே கொஞ்சம் நல்லாவே ஹெல்ப் பண்ணுவார். இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும் ஹெல்ப் பண்ணுவார், மற்ற டைமில் ஹெல்ப் பண்ண மாட்டார். அதையும் நான் போய் சொல்லிடுறேன் இப்போவே. ஒரு சிலர் என்கிட்ட கேட்பாங்க, இன்னும் உங்கள் ஹஸ்பண்ட் உனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களே அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே ஹெல்ப் பண்ணுறாங்க, ஹெல்ப் பண்ணுறதுன்னா தினமும் பண்ணுறதா ஹெல்ப், என்னைக்காவது ஒரு நாள் பண்ணுறது அது எப்படி ஹெல்ப் ஆகும் அப்படின்ட்டு நான் சொன்னேன். ரெகுலராக நமக்கு என்னவோ எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு போகிற மாதிரி சொல்கிறீங்களே அப்படின்னு நான் சொல்வேன். நான் எப்போவுமே யாரையுமே எதிர்பார்க்க மாட்டேங்க. என்னுடைய வேலையை நம்மளே பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் பார்த்து
பண்ணிகிட்ருப்பேன். எனக்கு என்னென்னா இந்த குட்டி பையன் மட்டும் கொஞ்சம் அழாமல் இருந்தான்னா கொஞ்சம் அவனை பார்த்துக்க மட்டும் கொஞ்ச நேரம் ஆள் இருந்தாங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நானே பண்ணிப்பேன் எல்லா வேலையுமே. அங்கே சமைச்சிக்கிட்டே அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து வடை தாங்க போட்டுட்டு இருந்தேன். அதுக்குள்ளார வந்து ஃபுல்லாக வீடு பெருக்கி எடுத்துடலாமேன்னு சொல்லிட்டு எல்லாமே பெருக்கி எடுத்துகிட்டு இருந்தேன். ஸ்கூல்லேருந்து என் பையன் வந்தானோ வரலையோங்க, எப்பயோ லெமன் மட்டும் டீப்பா மேலே இருந்தது. அதை பார்த்துட்டு எடுத்து அதை ஓப்பன் பண்ணி தூக்கி அதை கட் பண்ணி வேற போட்டாங்க. கடுப்பாயிடுச்சு. அவ்வளோ காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தேன்டா, ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு 4 லெமன் வந்து 50 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேங்க. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமிக்குன்னு பார்த்தா இவன் இந்த மாதிரி பண்ணிட்டான். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த குட்டீஸை வச்சுட்டு என்னால் நிம்மதியாக சாமியே கும்பிட முடியல. இப்போ பாருங்களேன், குட்டி பையன் இந்த டைம் பயங்கரமாக அழுதுகிட்டே இருந்தான். எனக்கு வந்து இந்த டைம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எப்போவுமே அவ்வளோ மாதிரி அழமாட்டான். எனக்கு அவன் கூட விளையாடிட்டுறா கொஞ்சம் நேரம்னு சொன்னால் கேட்கவே இல்லை. கோலம் கூட என்னால் ஃப்ரீயாக போடவே முடியலங்க. ரொம்ப நல்ல கோலமே போட முடியல. ஏதோ ஒன்று எனக்கு தெரிஞ்ச கோலத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்திருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நானும் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு எல்லாமே சமைச்சு ரெடியாக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பூலாம் போட்டு சாமி ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஏன்னா டைம் ஆகிடுச்சு, இன்னும் 10 மினிட்ஸ் தான் இருக்குது, நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நானும் வந்து சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரொம்பவே ஹாப்பியாக இருந்ததுங்க எனக்கு. ஆனால் என்ன ஒன்று, பசங்க கொஞ்சம் எனக்கு கடுப்பேற்றி விட்டாங்கன்னா எனக்கு நான் அழுதுட்டு ஒரு செகண்ட் எனக்கு, தம்பிங்களா கொஞ்ச நேரம்டா ப்ளீஸ்டா, நான் சாமி கும்பிட்டுட்ட பிறகு எதுனா பண்ணிக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. குட்டி பையனுக்கு என்னென்னா என்னை பூஜை ரூமில் விடுங்க, நான் வந்து எல்லாத்தையும் எடுத்து கீழே போடணும்னு சொல்லிட்டு நான் ஒன்று பார்த்து பண்ணிகிட்ருக்கேன். அவனை பார்த்துக்கூட தம்பியை அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்களேன், என்னால் ஃபாஸ்ட்டாக தாங்க நான் இந்த டைம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு சாமி கும்பிடும்போது மட்டும் அப்படி பண்ணால் பிடிக்கவே பிடிக்காது. எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, சாமி கும்பிடும்போது நிதானமாக பண்ணணும், பொறுமையாக பண்ணணும்னு சொல்லிட்டு. நான் எவ்வளோ வேகமாக பண்ணிகிட்ருக்கேன் பாருங்களேன். கோலம் கூட என்னால் சுத்தமாக வந்து சரியாக போடவே முடியல. எனக்கு அது எப்படி சொல்கிறது, ஒரு அரைக்குறையாக பண்ண மாதிரி இருந்தது. ஏன்னா அவன் அழுதுட்டு இருந்தான், சடனாக வந்து கீழே வேற விழுந்துட்டான். டப்பாலேருந்து கீழே விழுந்துட்டானா அது ரொம்ப வலி. அவனை பார்த்துட்டு தான் நான் வந்து இப்போ உங்கள் கூட திரும்ப கோலத்தை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் அவனை சமாதானப்படுத்திட்டு பூஜை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவன் பாருங்கள் அப்பயும் என் பக்கத்துலேயே தான் வச்சுட்டே தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த டைம் தான் நமக்கு தோணும், நமக்கு கூட ஒரு சப்போர்ட் இருந்தால் நம்ம கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு. குழந்தைங்களை வச்சுட்டு நம்மளால் வந்து ஃப்ரீயாக பண்ண முடியலையேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து மணக்கட்டை வச்சுட்டு அது மேலே அரிசி வச்சுட்டு அதுக்கப்புறம் வாழை இலை வச்சுட்டு அதுக்கு மேலே அரிசியை வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் படத்தை வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து வளையல் மாலை போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட இருந்து ஜுவல்ஸ் எடுத்து சாமிக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பூ தாங்க போட்டிருந்தேன். பூ வந்து செம விலங்க மல்லிப்பூ இருந்தாலும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அம்மனுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறது நல்லா ஃபுல்ஃபில்லாக செய்யணும், அம்மனுக்கு என்னென்ன தேவையோ அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு ஒன்றொன்றும் நான் பார்த்து பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அம்மனுக்கு தேவையானது தாளிங்க. ஸோ வந்து நான் வந்து இப்படி தாங்க அந்த மஞ்சள் கிழங்கு இருக்குல்ல, ஸோ அதில் தான் வந்து அம்மனுக்கு வந்து தாலி கட்டி விட்டுருந்தேன். அம்மனுக்கு பிடிச்ச ரொம்ப ஃபேவரட்டான தாமரை தாங்க வாங்கிட்டு வந்தேன். 100 ருபீஸுங்க, ரொம்ப ஓவருங்க. ஒரு 100 ருபீஸ்னா எங்கள் ஊரில் சும்மாவே கிடைக்கும். அது இருந்தாலும் என்ன பண்ணுறது, சாமிக்கு ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்து எல்லாமே ஃபுல்ஃபில்லாக பண்ணணும்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்து பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் ஒரு வழி அவங்க தாத்தா வந்துட்டாங்க, வெளியே போயிருந்தாங்க. ஸோ அவரும் வந்துட்டாரா, அவங்கக்கிட்ட வந்து பாப்பாவை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் வந்து ஃப்ரீயாகவே பண்ணிகிட்டு இருந்தேன் உட்காந்து. அப்பயும் என் பெரிய பையன் விடவே இல்லை, நானும் பண்ணுறேன் மம்மி, நானும் கூட இருக்கேன் மம்மின்னு சொல்லிகிட்டே இருந்தான். ஒரு வழியாக என்னால் முடிஞ்சது அம்மனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நான் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். இதில் நான் எதனா குறை வச்சுருந்தேன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து அதை நெக்ஸ்ட் இயர்லேருந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு விளக்கேற்றினது வந்து காமாட்சி அம்மன் விளக்கு தாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த சாமி கும்பிட்றோமோ காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாமே பண்ணணும் எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் நான் பண்ணேன். எங்கள் அம்மா எப்படி பண்ணுவாங்களோ ஸோ அதே தான் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். பூஜை பண்ணும்போது சிலர் வந்து சுப்ரபாதம் வாசிப்பாங்க, சிலர் வந்து பாட்டெல்லாம் பாடுவாங்க. எனக்கு அது எதுவுமே தெரியாதுங்க. எனக்கு தெரிஞ்சது வரலட்சுமியே போட்டியேன்னு சொல்லிட்டு அவங்கள மட்டும் நான் சாமி கும்பிட்டுட்டேன். எனக்கு இதை பற்றி எதுவும் தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் எப்படி சொல்லணும் எப்படி பாடணும்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் அதுவும் வந்து நான் ஏற்றுட்டு நான் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வரலட்சுமியே போற்றியேன்னு சொல்லிட்டு தான் நான் சாமி கும்பிட்டுட்டு விளக்கேற்றி விட்டேன். ரொம்ப பார்க்கவே ரொம்ப மங்களகரமாக சூப்பராக இருந்தாங்க. உண்மையாக சொல்லணும்னா அவ்வளோ நல்லா இருந்தது, மனசுக்கு நிறைவாக இருந்ததுன்னே சொல்லலாம். நல்லாவே ஃபுல்ஃபில்லாக சாமி கும்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி எப்போவுமே செல்வம் செழிப்போடு எப்போவுமே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் எல்லாருக்காகவும் நான் வேண்டிக்கிறேன். எனக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரத்துக்கு எனக்கு கொண்டு வந்த என்னோடய சப்ஸ்கிரைபருக்காக கண்டிப்பாக நான் எப்போவுமே வேண்டிட்டு தான் இருப்பேன். இப்போ என்னோடய பையன் பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரே பிடிவாதம். சரி ஓகே, நீ எவ்வளோ நேரம் சாமி கும்பிட்றியோ கும்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கும்பிட்ட பிறகு அதுக்கப்புறம் நாங்கள் நான்
இன்னொரு வாட்டி போய் நான் கும்பிட்டேன். ஏன்னா நான் விடவே இல்லை. நான் தான் மம்மி சாமி கும்பிடுவேன்னு சொல்லிகிட்டே இருந்தான். சரி நீ கும்பிடு, அதுக்கப்புறம் நான் சாமி கும்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு தான் சொல்லிகிட்டு இருந்தேன். மனசே அவ்வளோ நிறைவாக இருந்ததுங்க. இந்த மாதிரி பூஜையை நான் எப்போவுமே பண்ணதில்லை. பட் எனக்கு அவ்வளோ மனசு நிறைவாக இருக்குது. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அது வீடே ஒரு பிரகாசமாக இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் சாமிக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி ப்ளவுஸ் பிட்டு, அதுக்கப்புறம் எல்லாருமே ப்ரொசீஜராக வைக்கிறது தான் நானும் வச்சுருந்தேன். அம்மனுக்கு மெயினானது அந்த மகாலட்சுமி, அப்புறம் மகாலட்சுமி நோட்டு, அதுக்கப்புறம் அதை தாங்க வச்சுருந்தேன். அம்மனை பார்த்துக்கிட்டே இருக்கலாமான்னு இருந்துச்சு. எனக்குன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்தது அந்த அம்மனை பார்த்தது. நம்ம வீடியோ ஹெண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக படம் மட்டும் வச்சு கும்பிட்றவங்க கண்டிப்பாக இந்த மாதிரியும் செய்யலாம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கண்டிப்பாக நீங்களும் பண்ணி பாருங்கள். எப்போவுமே செல்வம் செழிப்போட, மாங்கல்யம் பாக்கியத்தோட எல்லாருமே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ, பாய்.